கொழும்பு குட்டச்செனி பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது வர்த்தகரான தமிழர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான சசிகுமார் என்பவரை சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கிதாரி தப்பிச் சென்ற போதும் அவர் ஒருகுடவத்த என்ற பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் மற்றும் ஏனைய பகுதிகளில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தற்போது பாதுகாப்பு தரப்பினர் மீது அதிருப்தி நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தின் முக்கியதாரிகள் கைது செய்யப்படுகின்ற போதும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றமை அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பலையை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் நேற்று இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 6 மில்லியன் யூதர்களின் மரணத்தை நினைவு கூறும் ஹோலோகாஸ்ட் நிறுவனத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அந்த பகுதியில் பதற்றத்தை தோற்றுவித்திருக்கிறது. ஜெர்மனியில் தேர்தல் ஒன்று நடைபெறவிருக்கிற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை கூறப்படத்தக்கது. இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஏற்கனவே காசா யுத்தம் தொடர்பில் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேசத்தில் எதிர்ப்பலைகள் ஏற்பட்டு நிலையில் இந்த சம்பவம் தற்போது அச்சத்தை தோற்றுவித்திருக்கிறது. கொழும்பு ஹல்சப் நீதிமன்றத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலும் பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த வகையில் நேற்று மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் முக்கிய குற்றவாளியின் நண்பி என சொல்லப்படுகிறது. இவரும் முக்கிய குற்றவாளியும் சம்பவத்தின் பின்னர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சம்பவத்தின் பின்னர் இவரை மாரகம பகுதியிலிருந்து அழைத்துச் செல்வதற்காக நீர்கொழும்பிலிருந்து ஒருவர் வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கிடையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு முக்கிய காரணம் என நம்பப்படும் சட்டத்தரணி வேடமடைந்த பெண்ணான செவ்வந்தி என்பவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை நேற்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த சம்பவம் தொடர்பில் மற்றொரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பிலான முன்கூட்டிய தகவல்கள் இலங்கையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருந்ததாகவும் அது தொடர்பாக அவர்கள் காவல்துறைக்கு அறிவித்திருந்ததாகவும் ரோஹண பண்டார என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். இது இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது காவல்துறை தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனினும் இது தொடர்பான உண்மை தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் 3ஆம் நாள் ஆட்டம் நேற்று இடம்பெற்றது. தென்னாப்பிரிக்க அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான இந்த ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. ஏற்கனவே இடம்பெற்ற 2 போட்டிகளில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை கராச்சியில் வைத்து தோற்கடித்திருந்தது. 60 ஓட்டங்களால் அந்த தோல்வி காணப்பட்டிருந்தது. இதனடுத்து இந்திய அணி பங்களாதேஷ் அணியை துபாயில் வைத்து தோற்கடித்தது. இந்நிலையில் நேற்று மீண்டும் பாகிஸ்தானில் இடம்பெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை தென்னாப்பிரிக்க அணி தோற்கடித்திருக்கிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 315 ஓட்டங்களை 50 ஓவர்களில் பெற்றுக் கொண்டது 6 விக்கெட் இழப்பிற்கு. இதில் ஆல் ரிக்கல்டன் 103 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதனையடுத்து துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 43.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 208 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதன் அடிப்படையில் தென்னாப்பிரிக்க அணி 107 ஓட்டங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது.